அனைத்து சமூக நீதி நேயர்களுக்கும் வணக்கம். கடந்த 2 தினங்களாக சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக எழுச்சி தமிழரின் மீது பல வன்மங்களை கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வன்மம் என்னவென்றால், டிசம்பர் 6 புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள். அந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய பல எழுத்தாளர்கள் உருவாக்கி இருக்கின்ற நூல்கள் வெளியிடப்படுகிறது. அந்த நிகழ்வில் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொள்வதாகவும், எழுச்சி தமிழரோடு சேர்ந்து சமீபத்தில் கட்சி ஆரம்பித்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வெளியிடவும், அந்த நூலை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் பெற்றுக்கொள்வதாகவும் ஒரு வதந்தியை பரப்பிவிட்டு, இன்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை எனவும், கலந்து கொள்ளாததற்கு திமுக கட்சியின் மிகப்பெரிய தலையீடு இருக்கிறது என்றும், திமுக கட்சியால் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மிரட்டப்படுவதாகவும் பல வதந்திகளையும் அவதூறுகளையும் வன்மத்தையும் கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க பொய் தகவல் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், எழுச்சி தமிழர் அவர்களை தொடர்ந்து அவதூறு பரப்புவதே இந்த சனாதன சக்திகளின் முழு மூச்சு நோக்காக இருக்கிறது. ஏன் எழுச்சி தமிழர் அவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டும்? அவர் செய்யும் செயல்களை அனைத்தையும் குறை சொல்ல வேண்டும்? அவருடைய வளர்ச்சியில் ஏன் இவர்கள் கவனம் செலுத்துகின்றார்கள்? அவரை எப்பொழுதும் ஏன் பின்தொடர்கின்றார்கள் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் அவர்கள் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த சமூகத்திலே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் மக்கள் அதிகாரமற்று இருக்கிறார்களோ, அவர்களுக்கான ஒற்றை குரலாய், முதல் குரலாய் எப்பொழுதும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றார். அது சமூகத்தில் மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அவர்களுக்கான குரலாக, குரலற்றவர்களின் குரலாக எப்பொழுதும் நீண்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றார். இது மட்டுமல்ல தோழர்களே, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய உரிமையை மருத்துவர்களுக்கு உரிமையை பெற்றுத்தந்த ஒரு தலைவர் என்று சொன்னால் எழுச்சி தமிழர் அவர்கள் என்பது மிகையாகாது. கோமணம் கட்டிக்கொண்டு, இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு நாள்தோறும் உழைக்கும் சமூகமாக இருக்கின்ற ஒரு சமூகத்தை இன்று அரசியல் பாதையை நோக்கி அழைத்து சென்ற ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அவர்களை அதிகாரத்தோடு தொடர்பு கொண்ட மக்களாக மாற்றியிருக்கிறார். யாரெல்லாம் அதிகாரத்தை சுவைக்க முடியாத மக்களாக இருந்தார்களோ, அவர்களை அரசியல் அதிகாரத்தோடும், கல்வி உரிமையோடும், பொருளாதாரத்தில் வலிமையாகவும் இன்று உருவாக்கி தந்த ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. இதுதான் சனாதன சக்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. மிக உயர்ந்த சமூகம் என்று சொல்லிக் கொள்கின்ற பிராமண சமூகத்தினர் எப்பொழுதும் தனக்கு கீழாக சாதிகள் இருக்கின்றன, தனக்கு கீழாக ஒரு அடிமை சாதி இருக்கிறது, தனக்கு வேலை செய்வதற்காகவே பிறந்திருக்கிறார்கள் என்று சனாதன சக்திகள் உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு தத்துவம் தான் மனுஸ்மிருதி என்ற வருணாசிரம தத்துவம். வருணாசிரம அடிப்படையிலான ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை தினந்தோறும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். இந்த தத்துவம் உயிர்ப்புடன் இருந்தால்தான் ஒரு சமூகம், பிராமண சமூகம், தான் உழைக்காமலேயே இன்னொருத்தவரின் உழைப்பில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்ப ஆசையில் தனக்கு கீழான ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொல்லும், தனக்கு கீழாக ஒரு அடிமை இருக்கிறது என்று சொல்லும் இந்த அமைப்பை உருவாக்கி வைத்து தான் உழைக்காமலேயே இன்னொருத்தரின் உழைப்பை சுரண்டி வாழ்வதற்கு ஏற்படுத்திய ஒரு தத்துவம் தான் இந்த வருணாசிரம தத்துவம். இந்த தத்துவம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும்.
இந்த தத்துவம் உயிர்ப்போடு இருந்தால்தான் அவர்கள் வாழ முடியும். இதை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு தலைவர், இதை அடித்து நொறுக்கும் ஒரு தலைவராக இன்று எழுச்சி தமிழர் இந்திய அளவிலே உருவெடுத்திருக்கிறார் என்பது யாரும் அழித்து விடாத உண்மை. இப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை இவர் மீது சுலபமாக வன்மங்களையும் அவதூறுகளையும் பரப்பினால் இவருடைய வளர்ச்சிகளையும் இவருடைய கருத்துக்களையும் அடிமட்டமாக தரைமட்டமாக உடைத்து விடலாம் என்ற ஒரு அற்ப ஆசையில் இதை ஒரு முழு நோக்காக சனாதன சக்திகள், சில அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் சனாதன சக்திகள் ஊடுருவி எழுச்சி தமிழருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான செய்தியாகும். அப்படி இருக்கின்ற ஒரு தலைவரை சமீபத்தில் டிசம்பர் 6 நடக்க இருக்கின்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்பதாகவும், பிறகு அந்த நிகழ்விலிருந்து பங்கேற்காமல் தவிர்த்து விட்டதாகவும், இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு அளப்பரியதாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கின்றதோ அதைத்தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் செயல்படுகிறார் என்று சில அற்பர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லவா. இது முழுக்க முழுக்க அவர்களுடைய பிழைப்புவாத அரசியல் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தோழர்களே. எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக எந்த ஒரு இசைவையும் இந்த நாள் வரைக்கும் எந்த ஊடகத்திலும் தெரிவிக்கவில்லை. இதுபோன்று அனுமதி கோரியிருந்தார்கள், அதற்கு இன்னும் இசைவளிக்காமல் தான் இருக்கிறது, அதை இன்னும் முடிவு செய்யாமல் தான் இருக்கிறது என்று சொல்லியிருந்தாரை தவிர்த்து வேற எந்த ஒப்பந்தமும் வேற எந்த கையொப்பமும் இடவில்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. நான் கேட்கிறேன், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர்களுடைய தத்துவத்தையும் ஆற்றலையும் படைப்புகளையும் இன்று பட்டி தொட்டியெல்லாம் எடுத்து சென்றிருக்கின்ற ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் அல்லவா. அவருக்கு வெளியிட வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்காதா? அந்த நிகழ்வில் எவ்வளவோ கருத்துக்களை, அம்பேத்கர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். முழு மூச்சாக சனாதன சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இன்று சிம்ம சுப்ரமாக இருக்கிறார் என்று சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் பரப்பியவர். அம்பேத்கர் கருத்துக்களையும் அம்பேத்கர் சனாதன சக்திகளுக்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்தையும் பரப்பியவர் எழுச்சி தமிழர். அப்படி இருக்கின்ற சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பற்றிய நூலை வெளியிடுவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு விருப்பம் இருக்காதா? அதையே ஒரு கட்சி சொல்லியதாக, ஒரு கட்சி மிரட்டியதற்காக ஏன் கைவிட வேண்டும்? கைவிட வேண்டிய ஒரு அவசியம் எழுச்சி தமிழருக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நடத்தப்பட்ட மது ஒழிப்பு மாநாடு என்பது அனைவரும் தெரிந்த ஒரு உண்மை. பல லட்சம் பெண்களை திரட்டி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாட்டை நடத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. சில அற்பர்கள் கூறுகின்றார்கள், திமுக கட்சியில் இருந்து கொண்டே திமுக கட்சியை விமர்சிப்பதா? வெளியில் வந்து விமர்சிக்க வேண்டும். அந்த கட்சியில் இருந்து ஒரு கட்சியை விமர்சிப்பது என்பது எவ்வளவு பெரிய அநாகரிகம் என்ற ஒரு செயலை இவர்கள் உருவாக்குகின்றார்கள். பொய்யான தகவலை பதற்றுகிறார்கள். நான் கேட்கிறேன், எவனுக்காவது துணிவு இருக்கிறதா? இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சியில் பயணித்துக் கொண்டே ஆளும் கட்சியை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ ஒரு போராட்டத்தையோ நடத்த உங்களுக்கு வலிமை இருக்கிறதா? வலிமை இல்லாத அற்பர்கள், அரசியல் பிழைப்புவாதிகள் வேண்டுமென்றே எழுச்சி தமிழரின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சில தவறான வார்த்தைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு அரசியல் பிழைப்புவாதிகள் இது போன்ற செய்திகளை பரப்பிக் கொண்டு வருகின்றார்கள். ஏன்? ஏற்கனவே பல கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்ற கூட்டணி தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், மது என்பது இப்பொழுதுதான் எதிர்ப்பு வருகிறதா? அப்பொழுதே எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, என்றைக்காவது அந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தியது உண்டா? அவ்வளவு பெரிய
ஒரு தைரியம் படைத்த, வீரம் படைத்த, அரசியலில் திராணி இருக்கின்ற, நெஞ்சுரம் இருக்கின்ற ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். தன்னுடைய உரிமைகளையும் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டையும் என்றைக்கும் விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்றைக்கு தன்னுடைய கொள்கைகளில் சிறிதளவும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் ஆளுங்கட்சி திமுக கட்சி என்று சொன்னாலும் அந்த கட்சியை எதிர்த்து இன்று கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாட்டை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் தோழர்களே இந்த நிகழ்வும் திமுக கட்சி மிரட்டுவதும், திமுக கட்சி அல்ல, எந்த கட்சியும் எழுச்சி தமிழரை மிரட்டுவதில்லை. அப்படி மிரட்டினால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பார்கள். இன்று எழுச்சி தமிழர் இல்லாது ஒரு அரசியல் களம் இங்கு நிகழாது. எழுச்சி தமிழரை மிரட்டுவதற்கு எந்த கொம்பனும் இன்று வரை பிறக்கவில்லை. எழுச்சி தமிழர் அவர்கள் தானாக சுயமாக உருவாக்கிய தலைவர். அவர் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று பல நுட்பங்களை தெரிந்து கொண்ட ஒரு தலைவர். இன்றைக்கு அரசியல் சூழலில் ஒரு ஜாம்பவனாக எழுச்சி தமிழரை விட்டு விட்டு ஒரு அரசியல் களம் இயங்காது என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு தலைவர் இன்னொரு கட்சியை சொல்வதற்கு அடிபணிவதா? யாரிடம் உங்களுடைய அற்பத்தனத்தை வெளியிடுகின்றீர்கள்? எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய கருத்தில் சிறிதும் மாறுபடாமல் இன்று 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மிகைத்தன்மையை சிதைப்பதற்காகவே உருவாக்கி இருக்கின்ற பசுந்தோல் போர்த்திய புலியாக சில ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் சனாதன சக்திகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு எழுச்சி தமிழரின் மீது அற்பத்தை திணிப்பதா, வன்மத்தை திணிப்பதா? இதை இன்றோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். எழுச்சி தமிழரின் மீது வன்மத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்ற அளவிற்கு எழுச்சி தமிழர் ஒன்றும் குறைந்து விடவில்லை. எழுச்சி தமிழரின் மீது நீங்கள் குறை சொல்லும் அளவிற்கு மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் இல்லை. அனைவரும் அற்பத்தன்மை உள்ள பேச்சாளர்களாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றைக்காவது ஒரு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றீர்களா? இன்றைக்கு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு தலைவர் உழைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய செய்தியை தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் முதன்மை பக்கத்திலே வெளியிட்டிருக்கின்றீர்களா? யாருக்காக நீங்கள் அரசியல் நடத்துகின்றீர்கள்? உங்களுடைய பிழைப்புவாத அரசியலை உயர்த்திக் கொள்வதற்காக எவனோ ஒருவன் கொடுக்கும் 5க்கும் 10க்கும் மாரடிக்கும் ஒரு செயலாகத்தான் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர எழுச்சி தமிழர்களுடைய உண்மையான கொள்கை கோட்பாட்டுகளை நீங்கள் எடுத்துச் செல்வதே இல்லை. எனவே இது போன்ற கருத்துக்களை நீங்கள் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நிகழ்வின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் வெளியிட்டால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்பதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.